ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டார்க் ஸ்டைன் கொடுக்குற ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டார்க் ஸ்டைன் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட மிட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெயிட் ஸ்கேல் அண்ட் பவுல், ஒரு ஸ்பேச்சுலா தேவை. ஸோ எதுக்காக அப்படின்னா மிக்சிங்காக. ரொம்பவே வெயிட் ஸ்கேல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக வெயிட் ஸ்கேல் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நமக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மெஷர்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்டெயின்ஸில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் ஸ்டெயினில் உங்களுக்கு ஸ்டெயின்ஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் எங்கேயோ தப்பாக போகுது அர்த்தம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, பவுலை சுற்றி நம்ம பவுடர் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பவுலை சுற்றி நமக்கு பவுடர்ஸ் ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 20 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணியில் இந்த மாதிரி சுகர் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அதை டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திட்டாக நமக்கு ஸ்டக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களோட பேஸ்ட் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியான பவுடர்ஸ் அண்ட் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மிக்சிங் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சூப்பரான ஸ்மூத்னஸோட உங்களோட பேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஆர்கானிக் கோன்ஸ் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஹென்னா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹென்னா பவுடரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ரீன் கலரில் கிடைக்கும். இன்னொரு ப்ரௌன் கலரில் நமக்கு இருக்கும். ஸோ ப்ரௌன் கலர் இருக்கிற பவுடர் நமக்கு ஓல்டு ஸ்டாக். ஸோ க்ரீன் கலர் அப்படின்னா இந்த கலர் தான். எந்த ஒரு ஃபில்டருமே நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிற பவுடர் நமக்கு ஃப்ரெஷ் பேட்ச். ஸோ ஃப்ரெஷ் பேட்ச் அப்படின்னாவே அதை எடுத்து நம்ம கையில் லைட்டாக டச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சாக் பீஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ சாக் பீஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி கையில் எடுத்து நம்ம ஃபீல் பண்ணும்போது அது எப்படி நமக்கு இருக்குமோ ஸோ அதே ஃபீல் தான் இந்த ஹென்னா பவுடரோடதும். ஸோ இப்போ எப்படி குவாலிட்டியாக டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஃபஸ்ட்டே பல்காக ஆர்டர் பண்ணாமல் கொஞ்சம் குவான்டிட்டியாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நான் ஒரு 50 கிராம் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மெயினாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா மிக்சிங். ஸோ மிக்சிங்கும் ஒரு பார்ட் ஆஃப் மிஸ்டேக் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக்சிங் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக டை ரிலீஸ் ஆகாது. டை ரிலீஸ் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா நமக்கு ஸ்டெயினில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோன் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். இதோட செல்ஃப் லைஃப் நான் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக தான் நான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லெமன் ஜூஸ் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும்போது என்னால் அந்த டைம் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்க முடியல. ஸோ அதுக்காக தான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் ஜூஸ் நான் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா
ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் கொடுக்கும்போது நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட கோன்ஸ் வந்து திட்டு திட்டாக வந்து இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கோன் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா நல்லா அழுத்தி வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு 5 to 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தான் உங்களோட எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து 50 கிராம் பவுடருக்கு 15 ml ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கும்போது நீங்கள் ஒரு கிட்டாக வாங்கும்போது அவங்க ப்ராப்பராக மெஷர் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹென்னா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட 100 ரூபீஸ்க்கெல்லாம் வந்து கிட்டு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரெஸ்ட்டுக்கு விட போகிறீங்க 8 to 12 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பெட்டர் தென் நீங்கள் நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து எடுத்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே டை ரிலீஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபிலிம் ரேப் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஏர் போகாத மாதிரி நல்லா ரேப் பண்ணி இதை வந்து நீங்கள் ரெஸ்ட்டுக்கு விட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மிக்சிங் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு உங்களோட கமெண்ட்ஸுக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு ரீப்ளே வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வந்து அடிக்கடி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.